ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, மோசே இறைச்சி தருவேன்னு நீ சொல்லாத, 1 மாசம் வரைக்கும் தருவார்னு சொல்லுன்னு. ஆண்டவரே எப்படிப்பா சொல்லு, சோத்திரம். ஆமேன். ஒரு நாள் தருவேன்னு சொன்னாலே இவனுங்க விடமாட்டானுங்க. 1 மாசம் வரைக்கும் 10 நாள் கொடுத்துட்டு அடுத்து இறைச்சி நின்று போயிட்டுன்னா ஆமே என்னை தின்னு தீத்துருவானுங்க. ஆண்டவரே ஆண்டவர் சொல்லி, நீ சொல்லுடா, 1 மாசம் வரைக்கும் சொல்லு, ஏன் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காத நீ பாருடா, நீ போய் பாருடா, போய் சொல்றா. ஏய் ரெடி ஆயிக்கோங்க, நாளைக்கு நமக்கு காடை 65, காடை தந்தூரி, காடை கர்லு, வேற என்ன காடை சாப்ஸு, பேர் தெரியல, எல்லாம் நம்ம நாளைக்கு என்ன செய்ய போறோம், தின்ன போறோம். 3 நேரமும் காடை தான் சாப்பாடு. எல்லாரும் ஒரே கொட்டடிச்சு டண்டனக்கன்னு ஒரே கொண்டாட்டம். அடுத்து முக்கியமான செய்தி, 1 நாள் 2 நாள் இல்லை, 1 மாசம் வரைக்கும் தர போறாரு. உங்களுக்கு இறைச்சிக்கு மேல வெறுப்பு வர்ற அளவுல கர்த்தர் என்ன செய்ய போறாரு, தரப்போ. அவங்களுக்கு இன்னும் டண்டனக்கன்னு ஒரே ஆட்டம். பார்த்தா ஆமே 20 நாள் ஆச்சு, காடை நிக்கல. 21 நாள் ஆச்சு, ஆமே காடை நிக்கல. 25 ஆச்சு. 1 மாசம் ஆன வரைக்கும் கர்த்தர் அவங்களுக்கு திருப்தியாய் கொடுத்தாரு. அவர் சொன்ன வார்த்தையின்படியே செய்தாரு. சபையே, வனாந்தரத்துல ஒரு வசதி இல்லாத அந்த ஜனங்களுக்கு என் தெய்வம் 1 மாதம் வரைக்கும் இறைச்சி கொடுக்க அவரால் முடியும்னா, உன் தேவை அவருக்கு லேசான காரியம், உன் பிரச்சனை அவருக்கு லேசான காரியம், உன் கஷ்டம் அவருக்கு லேசான காரியம். உன்னுடைய கண்கள் நிச்சயமா அது பார்க்க போகிறது.